வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா வயர் பாஸ்கெட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்கட் நாட், ஜம்போ பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 2 நாட்ஸும் படிச்சுக்கோங்க. இது மினி பிஸ்கட் நாட், இது நார்மல் பிஸ்கட் நாட். இந்த 2 நாட்டும் படித்தா தான் ஜம்போ பிஸ்கட் நாட் நீங்கள் படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 நாட்டையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கணும். மடிக்கும்போது ஷார்ட் ஒயர் அப்வர்ட்ஸில் இருக்கணும், லாங் ஒயர் டவுன்வர்ட்ஸில் இருக்கணும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வயரையும் மடிச்சு வச்சுக்கணும். இதில் நம்ம 3 வயர்ஸ் வச்சு போட போகிறோம். இந்த வயர், இந்த 3 வயரையும் நம்ம கைக்குள்ளே பத்திரமா வச்சுக்கணும், கரெக்டாக வச்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம நாட் போட போகிறோம். அடுத்து ஒரு ரன்னிங் வயர் எடுத்து ரன்னிங் வயர் மேலே இந்த சின்ன வயரை மேலே வைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாட்டில் உள்ள வயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த நாட்டில் உள்ள வயரை மடித்து இங்கே கொண்டு வரணும். அடுத்து எல்லோ வயரை மடித்து இந்த பக்கம் கொண்டு வரணும், மிடில் கொண்டு வரணும். தேர்ட் வயரையும் ரெட் கலர் வயரையும் மடித்து ரைட் சைட் கொண்டு வந்துடணும். 3 வயரும் உங்களுக்கு ரைட் சைடில் இப்படி இருக்கும். ரைட் சைடில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த வயர் பீஸ் வயர், இந்த பீஸ் வயர் எடுத்து இந்த 3 ஹோல்குள்ளேயும் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம நடுவிரல்ட்டு பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வயரை விட்டுறணும். இப்போ இந்த 3 வயரையும் லெஃப்ட் சைடு அப்படியே கொண்டு வரணும், மாற்றாமல் கொண்டு வாங்க. அதே மாதிரி கொண்டு வரணும். அப்படியே கொண்டு வந்து பிடிச்சிக்கணும். கையை விட்டுட்டிங்கன்னா நாட் உடஞ்சிரும். அதனால் கையை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கணும். ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா டைட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு வயர் எடுத்து இந்த லூப்குள்ளே இப்படி கொண்டு வரணும். இப்போ பிடிச்சு வச்சுருக்கிற இந்த 3 வயர்ஸையும் விட்டணும். இந்த 3 வயர்ஸும் இந்த பக்கம் ரைட் சைட் போயிடணும். இப்போ ரைட் சைட் போனதுக்கப்புறமா மறுபடியும் என்ன செய்யணும், கீழே இருக்கிற வயர் பார்த்திங்கன்னா இப்படி 2 வயர் இருக்கும். அதில் இந்த கீழ் பக்கம் கொஞ்சம் குழிவாக இருக்கிற பக்கம் இருக்கு பாருங்கள், இதை எடுத்து நம்ம இந்த ஹோல்ஸ்குள்ளே கொண்டு வரணும். பிஸ்கட் நாட் படித்ததுக்கப்புறம் இதை படிங்க, அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டஃப்பாக தோணும். அப்புறமா என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, விரலில் பிடிச்சி வச்சுருக்கிற இந்த 3 வயர்ஸையும் விட்டுட்டு அப்படியே லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடும். லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டு திரும்ப என்ன செய்யணும், இன்னொரு வயர், இந்த வயலட் கலர் கொடுப்போம். இதே என்ன செய்யணும், நான் கொஞ்சம் தள்ளி வச்சு போடுறதுனால நிறைய கேப் வச்சு போடுறேன். நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா வயர்ஸையும் நம்ம ரைட் சைட் கொண்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற வயர் பார்த்திங்கன்னா 2 வயர் இருக்கும், மேல் பக்கம் ஒன்று கீழ் பக்கம் ஒன்று. கீழே இருக்கிற டவுனில் இருக்கிற வயரை எடுத்து தான் நம்ம என்ன செய்யணும், இந்த லூப்பில் கொண்டு வரணும். ஓகே, இப்போ எல்லா நட்ஸையும் நம்ம அப்படியே டைட் பண்ண வேண்டியது, மெதுவாக டைட் பண்ணணும். இதுதான் ஜம்போ பிஸ்கட் நாட். போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சின்ன நாட்ஸ் படிச்சிட்டிங்கன்னா பெரிய நாட் நல்லா ஈஸியாகிடும். அவ்வளோதான். கூட சீக்கிரமாக வளர்ந்துடும். இந்த நாட்டில் நம்ம கூட போடும்போது சீக்கிரமாக போட்டுடலாம். கூட நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நாட் படிங்க, அதுக்கப்புறமா நம்ம கூட போடலாம். ரெண்டாவது நாட்டும் நம்ம போடும்போது இதே மாதிரி தான். இந்த 3 வயரை நம்ம என்ன செய்யணும், இப்படி மடிச்சுக்கணும். ஃபஸ்ட் நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இதில் அதே மாதிரி மறுபடியும் என்ன செய்யணும், 3 வயரை நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு வயர் கொடுத்துட்டு ரைட் சைட் கொண்டு வரணும். ரைட் சைட் கொண்டு வந்துட்டு திரும்ப என்ன செய்யணும், இன்னொரு வயரை கொடுக்கணும். இல்லை இதை சொல்ல மறந்துட்டேன். ரைட் சைட் கொண்டு வந்துட்டு இந்த கீழே இருக்கிற வயரை உள்ளே கொண்டு வரணும், அதை சொல்ல மறந்துட்டேன். இதை கொண்டு வந்துட்டு ரைட் சைடு நம்ம கொடுத்துருக்குற வயர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு வரணும். இந்த 3 வயரையும் 3 வயர்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த 3 வயர்ஸும் அப்படியே லெஃப்ட் சைடு நமக்கு வந்துடணும்.
நல்லா பக்கத்தில் நெருக்கியே வச்சுக்கோங்க. நம்ம இந்த வயர்ஸ்லாம் நல்லா நெருக்கமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்ப நெருக்கி கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா நெருக்கமாக கொண்டு வந்துங்க. இன்னொரு வயர் எடுத்து திரும்பவும் கொடுத்துட்டு இதை ரைட் சைட் கொண்டு வரணும். இது போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் தெரியும். ஆனால் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுருவீங்க. பழகும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேன். வீடியோவை கவனமாக பார்த்துட்டே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 3 வயர் ரைட் சைடு இருக்கிற 3 வயரையும் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம இதை ரன்னிங் வயர்லேயும் போடலாம், கிராஸ் நாட்டாகவும் போடலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிராஸ் நாட்டும் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். அதையும் பாருங்கள். எந்த கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு இப்படி தான் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கூடையில் ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. நல்லா இப்படி கொண்டு வரும்போது இப்படி பக்கத்தில் நெருக்கமாக வச்சுட்டிங்க அப்படின்னா திரும்ப ஒருக்கா தனியாக நம்ம நெருக்க வேண்டாம். இப்போ எல்லா நாட்ஸுமே உங்களுக்கு பக்கத்தில் நெருங்கி இருப்பாங்க. இதே மாதிரியே இதில் நெருக்கமாக இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நாட் போடும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த பக்கம் அப்படியே என்ன செய்யணும், ரைட் சைடு கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த வயர் எடுத்து ஒயிட் கலர் வயரை இதுக்குள்ளே கொடுக்கணும். இந்த ஹோல்ஸ்குள்ளே கொடுக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், அப்படியே நெருக்கி விட்டுறணும். நான் தள்ளி வச்சு போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கையில் வச்சு போடும்போது நல்லா ஈஸியாக வந்துடும். ரொம்ப டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடங்கி உள்ளே போயிடும். அதனால் ரொம்ப டைட் பண்ணாதீங்க. கரெக்டாக கொண்டாந்து டைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உள்ளே போயிடும். திரும்ப அதை இப்படி சரி பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஒன்றும் செய்யாது. அவ்வளோதான், வெளியே வந்துடும். கொஞ்சம் இப்படி நார்மலாக டைட் பண்ணால் போதும். இழுத்து பிடிச்சி டைட் பண்ணிட்டீங்கன்னா நாட் உள்ளே போய் மடங்கிடும். இவ்வளோ தான் டைட் பண்ணி. இதுக்கு ரொம்ப இப்படி உள்ளே இழுத்துட்டோம்னா நாட் மடங்கிடும். அவ்வளோ. 2 நாட் போட்டாச்சு. 3ஆவது நாட்டு நம்ம இதே மாதிரி தான் போடணும். பக்கத்தில் வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ ஜம்போ பிஸ்கட் நாட் படித்தாச்சு. 3 வயராக சேர்த்து போடும்போது கூட ஸ்பீடாக வளர்ந்துடும். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது நம்ம 3x3 போட்டிருக்கோம். இது 2x2. இது நார்மல் பிஸ்கட் நாட். இது ஜம்போ பிஸ்கட் நாட். இது 3x1 இல்லை 2x1 போட்டிருக்கோம். இது மினி பிஸ்கட் நாட். இந்த பிஸ்கட் நாட் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். 3 பிஸ்கட் நாட் இருக்குது. இதே நம்ம கிராஸ்லையும் போடலாம். கிராஸில் போடுறதும் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கிராஸ் நாட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். மாஷா டிசைன்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாஷா டெய்லரிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.